வணக்கம் நண்பர்களே. தேசிய ஜனநாயக கூட்டணியில் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில படாளி மக்கள் கட்சி சார்பா போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் ஆதரித்து படாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போ வாக்காளர்கள் மத்தியில பேசின அவரு, 57 ஆண்டுகளா திமுக அதிமுக மாறி மாறி தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வந்ததுல இவங்க 2 பேரும் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில தான் இந்த கூட்டணியை நாங்க உருவாக்கியிருக்கோம். சமூக நீதிக்கு போராடுறவங்க பாஜகவோட கூட்டணி சேரலாமான்னு தமிழக முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்கார். காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கம்யூனிஸ்ட்களுக்கும் காங்கிரஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிடுது. சிவசேனா கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அவங்க கூட்டணியில இருக்காங்க. எங்க போனாலும் நாங்க எங்களுடைய கொள்கையை ஒரு அளவு கூட விட்டு கொடுக்க மாட்டோம். இந்திய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய தலைவரா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கார். தொடர்ந்து பேசிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 1970ஆம் ஆண்டு இந்திரா அம்மையார் கச்சத்தீவை தார வார்த்து கொடுத்தாங்க. 800 தமிழக மீனவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 50 ஆண்டுகளா நாங்க ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவை மீட்போம்னு தெரிவிச்சுட்டு வராங்க. கடந்த 50 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள் திமுக ஆட்சியில அங்கம் வகிச்சுட்டு வந்தாங்க. ஆனா அவங்க எதுவுமே செய்யல, இப்போ மட்டும் வசனம் பேசுறாங்க அப்படின்னு விமர்சித்து பேசியிருந்தார். அதிமுக கூட்டணியில இருந்து பாமக வெளியேறது பற்றி பேசினவரு, 57 ஆண்டுகளா திமுக அதிமுக கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததுல எந்த முன்னேற்றமும் கிடையாது. அவங்களுடைய தேவை முடிஞ்சிருச்சு, அவங்க காலாவதி ஆகிட்டாங்க. அவங்களால புதிய திட்டங்கள் புதிய யோசனைகள் முன்வைக்க முடியாது. தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை அடுத்த தேர்தலுக்கு மட்டும்தான் அப்படின்னு பேசியிருந்தார். நாடாளுமன்ற தேர்தல்ல தான் ஏன் போட்டியிடல அப்படிங்கறத பத்தி பேசினவரு, எங்களுடைய நோக்கம் 2026 தேர்தல்ல அதிமுக திமுக இல்லாத கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல இருக்கணும். அடுத்த 2 ஆண்டு காலம் நான் தமிழ்நாட்டுல இருக்கணும். போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நான் ராஜினாமா செய்யணும். மேலும் கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரம் செய்யறதுக்கு 40 தொகுதிகளுக்கும் நான் போகணும் அப்படிங்கிற காரணங்களாலதான் நான் இப்போ போட்டியிடல அப்படின்னு பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தார்.